தமிழக மக்களுக்கு வணக்கம். கடந்த 3 நாட்களில் நாம பார்த்தோம்னா, 3 விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது, அதாவது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி கடத்தல் இங்க மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் 2022, 2023 அந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 1976 கோடி ரூபாய், ஆல்மோஸ்ட் 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அரிசி கடத்தப்பட்டிருக்கிறது. இது பொது கொள்முதல் அப்படின்னு கொண்டு வந்து அங்கிருந்து பொது விநியோகம், ரேஷன் கடையில் விநியோகம் செய்வது அப்படின்ற வரைக்கும் கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் அப்படின்ற பெயரில் இடைப்பட்ட பல இடங்கள்ல இது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதை பல மாநிலங்களோட, அதாவது கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது இந்த அளவுகோல் மொத்த கொள்முதல்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில அரிசி கொள்முதல், நெல் கொள்முதல், அந்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்ற அந்த அரிசி, அந்த நெல், அதுல கிட்டத்தட்ட 15 விழுக்காடுகளுக்கு மேல 16 விழுக்காடுகள் கிட்ட அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவல் குறித்து எந்த மீடியாவாவது பேசியதா என்றால் பேசவில்லை. இதை ஏன் இந்த ஆட்சியாளர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், முதல் முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது 1967. அப்பொழுது அவர்கள் அமர்வதற்கான முக்கியமான காரணிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டது இந்த அரிசி கடத்தல் தான். அந்த குற்றச்சாட்டை வலுவாக திமுக முன்னெடுத்து சென்றது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அப்பொழுது முதலமைச்சராக இருந்த, அதாவது 1964 இருந்து முதலமைச்சராக இருந்த திரு பக்தவத்சலம் அவர்கள், ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு முதலியார் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த பக்தவத்சலம் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் முதலமைச்சராக இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை நோக்கி அவர் அரிசி கடத்துகிறார் என்ற அந்த ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது அன்றைய திமுக. அது மட்டுமல்ல, அன்னைக்கு அவங்க முன்வைத்த கோஷம் என்ன தெரியுமா? பக்தவத்சல குரங்கே ஆட்சியை விட்டு இறங்கே என்பதுதான் அப்பொழுது அவர்கள் முன்வைத்த கோஷம். இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அன்றைக்கு இப்படியெல்லாம் பேசி ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்த திமுக, இன்றைக்கு இதே அரிசி கடத்தல் 1970களில் கோதுமை பேர ஊழல், அதை தவிர்த்து பூச்சி மருந்து ஊழல் அப்படின்னு பல்வேறு ஊழல்கள் சர்க்காரியா கமிஷனில் வைக்கப்பட்டாலும் கூட, அதுவும் 2001 நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனேயே இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த அரிசி விநியோகம், அதாவது பொது விநியோகம் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகின்ற இந்த அரிசி விநியோகம் என்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. புழுத்த அரிசியை திமுக அரசு கொடுத்து கொண்டிருந்தது என்ற குற்றச்சாட்டையும் வைத்தார். அதை ஆதாரப்பூர்வமாக எல்லோர் மக்கள் முன்னாலும் ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி போட்டு உடைத்தார். அதே வழிமுறையை, அதாவது 70களில் கோதுமை பேர ஊழல், 2001 அந்த புழுத்த அரிசி, அதே வழிமுறையில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அரிசியை கடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்லாமல் வேறு யாரை இதற்கு குறை சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க அதிகாரிகளை குறை சொல்லலாம் என்றால், அதிகாரிகள் கையை பிசைகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மிரட்டல். அப்போ இதையெல்லாம் கடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே நம்ம ரேஷன் கடைகள்ல மற்ற பொருட்கள், அதாவது துவரம் பருப்பு போன்ற பொருட்கள் கிடைப்பதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறோம். அதற்கும் நேரடியான பதில் இந்த அரசாங்கத்திடம் இருந்து இல்லை என்கிற நிலையில, கிட்டத்தட்ட அரிசி மட்டுமே 2000 கோடி ரூபாய்க்கு ஒரே ஆண்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னா, இதை என்னன்னு எடுத்துப்பீங்க? இதற்கு ஏதாவது பதில் அல்லது விளக்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமிருந்து வந்திருக்கிறதா என்றால் இல்லை. மீடியா எடுத்து பேசினா தானே வரும். மீடியாவே பேசலையே, அப்ப எப்படி வரும்? சரி, அடுத்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசின் அந்த ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழே ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 637 கோடி ரூபாய் சென்னைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட அந்த நிதி என்பது சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதுதான். அதன் அடிப்படையில் இங்கே திட்டமாக கொண்டு வரப்படுகின்ற பொது கழிப்பிடங்கள் எல்லாம் எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் மோசமான நிலையில் இருக்கிறது என்பதனை ஆதாரபூர்வமாக ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதற்கும்
இங்கே எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான விளக்கமும் இல்லை, எந்த மீடியாவும் அதை எடுத்து விவாதிக்கவும் இல்லை. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா 2000 கோடி. இந்த சென்னையில் மட்டுமே நடந்திருக்கின்ற இந்த ஸ்வச் பாரத்தின் கீழே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி கையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது 630 கோடி. இதில் ஏற்கனவே சென்னையில் மழை வெள்ளத்திற்காக இவங்க அந்த வடிகால் திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று 4000 கோடி எங்கே போனது என்று தெரியவில்லை என்றது வரை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதையெல்லாம் கடந்து 3வது குற்றச்சாட்டாக இன்றைக்கு வந்திருக்கின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையில் இந்த சூரிய ஒளி மின்சார திட்டங்களை கொண்டு வருவதற்காக அதானி நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தங்கள். இதில் 5 மாநிலங்கள் ஒப்பந்தங்கள் போட்டிருக்கின்றன. ஒன்று கேரளா, இன்னொன்று தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம்னு நினைக்கிறேன். இந்த 5 மாநிலங்கள் ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள். பீகார், மேற்கு வங்கம் கிடையாது, பீகார். இந்த 5 மாநிலங்கள் ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்களில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதனை நாம சொல்லலை. அமெரிக்க நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டை பகிரங்கப்படுத்தி இருக்கிறது. இப்போ அதானி நிறுவனம் அந்த ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்களை போடுவதற்கு சூரிய ஒளி மின்சாரத்தை நம்ம தயாரிப்பதற்காக, உற்பத்தி செய்வதற்காக போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்களில் அதிகப்படியான விலை கொடுத்து இந்த மின்சாரம் வாங்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கான அடிப்படை ஆதாரம் இருப்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி. இந்த 2000 கோடியில் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் தமிழகம், கேரளா மற்றும் ஆந்திராவில் 1700 கோடி. தமிழகம், கேரளா மற்றும் பீகார் கூட இந்த ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. அப்போ இதற்கெல்லாம் ஊழலை, அதாவது ஒப்பந்தங்களே இந்த இவ்வளவு கோடி கிடையாது, ஆனால் ஊழல் இவ்வளவு கோடிக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது. இப்போ இதையாவது இவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதமாக எடுத்து செல்வார்களா என்றால் அதுவும் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பீகாரை ஆண்டு கொண்டிருந்தது, இப்பொழுதும் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக கூட்டணி. கேரளா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கம்யூனிஸ்ட், தமிழ்நாடை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திமுக. அதுவும் எப்பொழுதுலேருந்து எப்பொழுது வரை அப்படின்னு காலகட்டம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூலை 2021 நவம்பர் 2023 வரைக்கும் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போது நம்முடைய கேள்வி, திமுக ஆட்சி வந்த உடனேயே இவர்கள் அதானி குழுமத்துடன் பேரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ நாடாளுமன்றத்தில் இவர்கள் என்ன கூக்குரலிட்டார்கள்? அதானி அதானி என்று பேசிக்கொண்டு அதானிக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு இவங்க ஊழல் குற்றச்சாட்டாக வைத்து, ஆனால் மாநிலத்தில் இவர்கள் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் அங்கே எதிர்ப்பு, இங்கே ஆதரவு என்கிற அகுமார் கருணாநிதி தனத்தை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்படின்றது தெளிவாகிவிட்டது. இப்போ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு முதலமைச்சர் எத்தனைப்பாரா? சம்பந்தப்பட்ட அமைச்சர், அதாவது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எத்தனைப்பாரா என்றால் எதுவுமே கிடையாது. ஏன் இவர்கள் பேச மாட்டார்கள் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் பேச்சு பொருளாக கொண்டு வரவே படாது. இதை மடைமாற்றம் செய்வதற்கு இங்கே பல்வேறு விஷயங்கள் நடக்கும். ஏர்போர்ட்டில் ஏதாவது ஒரு அதிகாரி இந்தியில் பேசிவிடுவான், அதை ஒரு விஷயமாக எடுத்து இந்தி தெரியாது போடா என்று மடைமாற்றம் செய்வார்கள். ஏதாவது ஒரு மத்திய அரசு துறையில் இந்தி மட்டுமே வெளியிட்டிருப்பார்கள், அதை எடுத்து இவர்கள் பேசுவார்கள். ஆளுநர் ஏதாவது ஒன்று உளறுவார், அதை எடுத்து பேசுவார்கள். மொத்தத்தில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது விவாத பொருளாகவே ஆகாது. மாறாக 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி இருக்கப் போகிறார்கள் என்பதனை வைத்து, அதிமுகவுடன் இவர்கள் சேர்வார்களா அவர்கள் சேர்வார்களா என்பதனை வைத்து விவாதித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் மீடியா செய்து கொண்டிருக்கிறது. சரி, பிரதான எதிர்கட்சி இது குறித்து பேசுகின்றது என்றால் அதுவும் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. சரி, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அதானி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு, இந்த ஸ்வச் பாரத்தில் நடந்திருக்கின்ற ஊழல், இதை கடந்து இந்த அரிசி கடத்தல், அது கிட்டத்தட்ட 2000 கோடி என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இதை பற்றியெல்லாம் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் ஏதாவது எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் பேசி இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. மதிமுக கேட்கவே வேண்டாம். காங்கிரஸ் கட்சி ஏதாவது பேசி இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய கேள்வி, நீங்கள் டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு என்று பேசுகிறார். அதே அதானியுடன் இங்கே
திமுக கைகோர்த்திருக்கிறது. இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா என்றால் பேச மறுக்கிறார். அப்ப செல்வ பெருந்தகை பேசுவாரா? கேள்வி கேட்பாரா? ராகுல் காந்தி டெல்லியில் அமர்ந்து மோடியை கேள்வி கேட்பது போல செல்வ பெருந்தகை இங்கே அமர்ந்து ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்பாரா? கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் விலை போய்விட்டார்கள். அப்ப விலை போய்விட்ட தலைவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலும் வெளியே தெரிய விடாமல் மீடியா பார்த்து கொள்கின்றன. இவர்கள் அமர்ந்து கொண்டு அப்பன் மகனை புகழ்வார், மகன் அப்பனை புகழ்வார் என்று இவர்கள் இங்கே ஒரு காட்டு தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு கோமாளி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தற்குறி அரசாங்கம், தற்குறி நிர்வாகத்தை மட்டும் நடத்தவில்லை. இவர்கள் காரியக்கார தற்குறிகள். அதாவது நிர்வாகத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றாலும் தங்களுடைய கல்லாவை நிரப்புவதற்கு எங்கே கையூட்டு பெற வேண்டுமோ அங்கெல்லாம் மிக நேர்த்தியாக, சாமர்த்தியமாக கருணாநிதி வழியில் இவர்கள் அந்த கையூட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்கள் அல்லது விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டார்கள் என்கிற நிலையில் நமக்கு இருக்கின்ற ஒரே வழி சமூக வலைதளங்கள் போன்ற இந்த தளங்களில் நாம் இது குறித்து தோல் உரித்து இவர்கள் குறித்த உண்மையை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ மக்களாக முழித்து கொண்டு, மக்களாக விழித்து கொண்டு இவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகம் என்பது, இவர்கள் நடத்துகின்ற இந்த ஒரு கோமாளி ஆட்சி என்பது, இவர்கள் நடத்துகின்ற இந்த விடியா ஆட்சி என்பது, இவர்கள் நடத்துகின்ற இந்த காரியக்கார கொள்ளை கும்பலுடைய ஆட்சி என்பது நமக்கான ஆட்சி கிடையாது. இது நமக்கு எதிரான ஆட்சி. அதை வைத்துக்கொண்டு நம்மை வைத்துக்கொண்டே இவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த மின்சாரத்தில் மட்டும் நீங்க கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாயிலிருந்து 300 கோடி ரூபாய் கையூட்டு ஒரே ஒரு நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்களிடமிருந்து எவ்வளவெல்லாம் பெற்றிருப்பார்கள். எனக்கு வரக்கூடிய தகவல், இந்த செந்தில் பாலாஜி கட்டக்கூடிய கப்பம் மட்டுமே இந்த குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட வாரத்திற்கு 250 கோடி ரூபாய். வாரத்திற்கு 250 கோடி ரூபாய் என்றால் மாதத்திற்கு 4 முறை 4 தவணையில் கட்டுகிறார்கள் என்றால் அது மட்டுமே எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய். அப்போ ஆண்டிற்கு 12,000 கோடி ரூபாய் மின்சாரத்துறையிலிருந்து மட்டும் வருது. இதை தவிர்த்து டாஸ்மாக் துறையிலிருந்து 10 ரூபாய் பாலாஜி கலெக்ஷன் பண்ணி கொடுப்பது என்ன அப்படின்றது அது தனி. இதை தவிர்த்து மணல் கொள்ளையிலிருந்து, இதை தவிர்த்து இவர்களுக்கு மற்ற பிற துறையிலிருந்து வரக்கூடியதெல்லாம் இவ்வளவு எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆட்சிக்கு வந்தது மே 7, 2021. ஜூலையிலேயே இந்த லஞ்சம் பெறப்பட்டிருப்பதாக அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது. அப்போ அப்பொழுதுலேருந்து ஆரம்பித்து இப்பொழுது வரைக்கும் இந்த மின்சார கட்டணம் மட்டுமே நமக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தெரியுமா? 36% உயர்த்தப்பட்டிருக்கு. 36% மின்சார கட்டணத்தை உயர்த்தி இந்த தனியார் நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டுகின்ற வகையில் வழிவகை செய்து அதற்கான வேண்டிய கையூட்டை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்கிறது என்பதை விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? இதை நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? கேள்வி கேட்க வேண்டும். இந்த கேள்வியை எப்பொழுது கேட்க வேண்டும் என்றால் இவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், எங்களை மீண்டும் அரியணையில் அமர்த்துங்கள் என்று வரும் பொழுது நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.